கிறிஸ்துவுக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வசனத்தை கேட்ட உடனே நமக்கு ரொம்ப மனசுல ஒரு புத்துணர்ச்சி வரும். ஏன்னு சொன்னா, நம்ம சோர்ந்து போகிற வாழ்க்கையை தான் அநேக நேரங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த டைம்ல கூட நம்மளுக்கு என்ன செய்யறாராம், பலன் தருவதற்காக ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிறுவன் தன் கையில ஒரு எளிமையான ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறான். அந்த எளிமையான ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். நின்றுட்டு இருந்தா அவனுடைய இதயெல்லாம் அப்படியே படப்படப்படன்னு அடிக்குது. ஏன்னு சொன்னா, எதிரி வந்து அவனை அப்படியே நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, எல்லாரும் அவனை என்ன செய்யறாங்க, திட்டுறாங்க. உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப திட்டுறாங்க. அவன் என்ன செய்யறான், தன் இருக்கிற பலம் ஒன்றும் இல்லைன்னு அவன் என்ன செய்யறான், உணர்ந்துட்டு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் கையில என்ன செஞ்சுன்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் இருந்துச்சு. அவன் என்ன செய்யறான், பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கறான். அவர் என்ன செய்வாரு, சகலத்தையும் எனக்கு வழிநடத்துன்னு அந்த ஆயுதத்தை வச்சுதான் என்ன செஞ்சிருக்கேன், நான் இந்த வனாந்தரத்துல சுத்தி திரிஞ்சிருக்கேன், என்னுடைய ஆடுகளை மேய்ச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த பலத்தோட ஆண்டவருடைய பலன் என்னோடு கூட இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த சிறுவன். யார் அந்த சிறுவன், எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன். தாவீதை குறித்து உங்களோட கூட சொல்றேன். அந்த சிறுவன் என்ன செஞ்சான், எதிரி வரும் பொழுது என்ன செஞ்சான், அவன் கையில இருந்து ஒரு சின்ன ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தை வச்சு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, எதிரியான கோலியத்தவன் வெற்றி சிறக்கிறான். ஏன்னு சொன்னா, அநேக வேளைகளை நம்ம எதிர நிக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து என்ன செஞ்சிடும், நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஐயோ, இதெல்லாம் நான் எப்படி தாண்டி வரப்போறேன், நான் இதெல்லாம் எப்படி நான் ஜெயிச்சு வரப்போறேன், ஒரு மாதத்தை கடந்துட்டு அடுத்த மாதம் நான் எப்படி கடக்க போறேன், இந்த 28 நாள்ல நான் எப்படி கடந்து வரப்போறேன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துருவோம். சில நேரத்துல சோர்ந்து போயிடுவோம். சில காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்யும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, தாவீது பாருங்க, சின்ன பையன்தான், ஆடுகளை மேய்த்த ஒரு பையன்தான். ஆனா பெரிய எதிரி அவன் முன்னாடி இருந்தப்ப கூட என்ன செஞ்சாரு, தைரியமா போறாரு. அவர் கையில என்ன பெரிய ஆயுதம் எதாவது இருந்துச்சா, இல்ல ஒரு சின்ன ஆயுதம் தான். ஆனா பெரிய நம்பிக்கை, பெரிய விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஏன்னு சொன்னா, அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு என்ன செய்யறாரு, பலன் தருகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க கூட என்ன செய்யறாங்க, அவரை இல்ல உன்னால முடியாது, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. நீ ஏன் இந்த பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யறதுக்கு போற, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவரை சோர்வுபடுத்தினாலும் கூட அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை விசுவாசமா. ஏன்னு சொன்னா, அவர் அந்த வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சிருக்காரு, வனாந்திர வாழ்க்கையில அவருக்கு ஆண்டவர் துணை நின்பதை அவர் எப்பவுமே என்ன செய்யல, மறக்கல. நீங்களும் நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இத்தனை நாள் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்காரு. எப்படி தாவீதை நினைச்சு அவர் என்ன செஞ்சாரு, பெரிய ராட்சத எதிரி என்ன செஞ்சாரு, அவர் மேற்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வார். எப்ப செய்வார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, நம்ம அவர்கிட்ட போகும் பொழுது என்ன செய்வாரு, நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா அவருக்கு என்ன செய்வார், உங்களுக்கு பெரிய பலன் தருவாரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கும் சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன செய்வாராம், சத்துவத்தை பெருக பண்ணுவார். எப்பேற்பட்ட ஒரு வல்லமையான ஆண்டவர் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு அன்பான ஆண்டவர் பாருங்க. நீங்களும் நானும் சோர்ந்து போகும்பொழுதும் நமக்கு பலனே இல்லை, சத்துவம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் அப்படின்ட்டு அவர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். அவர் நீங்க 2 கொரிந்தியர் 12:9 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய உதவி தேவைப்படும் போதெல்லாம் என்ன செய்யறாரு, அவர் நமக்கு உதவுவதற்கு ரொம்ப ஆயத்தமா இருக்க. நினைச்சு பாருங்க, நமக்கு எவ்வளவு நேரத்துல ஒரு கஷ்டமான நேரத்துல இந்த உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படியாச்சும் அந்த காரியத்தை நமக்கு அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய பலத்தினால நம்ம போகும் பொழுது, அவருடைய பலத்தினால நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது, தேவனுடைய பலம் நம்மோடு கூட இருக்கும் போது நம்ம வெற்றி, பெரிய பெரிய காரியங்களா வந்தா கூட என்ன செய்யலாம், நம்ம வெற்றி சிறக்கலாம். நம்ம கிட்ட இருந்து ஒண்ணுமே இல்லை, சின்ன ஆயுதமா இருந்தா கூட எப்படி தாவீது வெற்றி பெற்றாரோ அதே போல நாம ஆண்டவர் மேல வைத்திருக்க நம்பிக்கை விசுவாசமா கடுகளவு இருந்தா போதும், என்ன செய்யலாம், நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யுது, தாவீது பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த வாக்குத்தத்தமான வசனமும் நமக்கு சொல்லுது, அவர் நமக்கு
பலன் தருவார். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? பலன் தர ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க சத்துவத்துல குறைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா அதை அவர் பெருக பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? அது நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆண்டத்துல ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த மகத்தான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நீங்க பலன் தர வேணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி நீர் தாவீதோடு இருந்து சிறிய ஆயுதத்தை கொண்டு பெரிய ராட்சதனை வெற்றி சிறந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய பலத்தை கொண்டு ஆண்டவரே எங்களை நெருங்கி இருக்கிற சாத்தானின் சோதனைகள் எல்லாவற்றிலிருந்து நாங்கள் வெற்றி சிறக்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்திற்கு தேவைகள் ஏதாவது இருக்கும் என்று சொல்லி உடைய பாத்துல கெஞ்சி மன்றாடி கொண்டு இருப்பாங்கன்னு சொன்ன ஆண்டவரே, உடைய சித்தத்திற்கு ஏற்ப மனம் இறங்கி தயவாய் அவளுக்கு நீர் கிருபையாய் தந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் கைட்டு சேர்க்கிற எல்லா வேலைகளிலும் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இது எங்களோடு கூட வரும்பொழுது உடைய பலத்தோடு நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் வெற்றி அடைவோம் என்றது விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்க நீர் எங்களுக்கு கிருபை செல்விடுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நீ தள்ளிவிடுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.